ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல பாஸ்தா ஃப்ரை செஞ்சிருக்கேன். இந்த ரெசிபி செய்யறது ரொம்பவே ஈஸி. இதை ஈவினிங் டைம்ல குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல குக் பண்ண ட்ரை பண்றேன். முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி அதுல ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணியில ஆயில் சேர்க்கறதுனால பாஸ்தா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வரும். தண்ணி நல்லா சூடானதும் அதுல பாஸ்தாவை போடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பாஸ்தா அவிஞ்ச உடனே இதை தண்ணி இல்லாம வடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போறோம். கார்ன்ஃப்ளவர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சிங் ரொம்ப தண்ணியா இல்லாம கொஞ்சம் திக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல அவிச்ச பாஸ்தாவை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி 10 to 20 மினிட்ஸ் ஊற விடுங்க. அப்பதான் பாஸ்தால மசாலா நல்லா ஒட்டும். இப்போ ஒரு பேன்ல எண்ணெயை ஊத்தி எண்ணெய் நல்லா சூடானதும் மசாலா மிக்ஸ் பண்ண பாஸ்தாவை இந்த எண்ணெயில ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. கடைசியா கொஞ்சம் கறிவேப்பிலைய இந்த எண்ணெயில ஃப்ரை பண்ணி பாஸ்தா ஃப்ரைல போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாஸ்தா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல குக் பண்ண ட்ரை பண்றேன்.